கவலைப்படுறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வியாதியில் போய் நம்ம நிற்போம். அந்த வியாதி அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் எடுத்து மரண பயத்தில் எடுத்துகிட்டு போய் நம்மளை நிறுத்தும். அப்போது இந்த பயம் எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளை அழிவை நோக்கி எடுத்துக்கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் விசுவாசம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற, ஜெயம் கொடுக்கின்ற தேவனுடைய வார்த்தையை ப்ராக்டிக்கலாக ஜெயமாய் மாற்றக்கூடிய விஷயம்தான் விசுவாசம். கவலைகளை நம்ம அதிகமாக யோசித்து 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 நம்ம அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் ட்ரிப்பிள் ஆகும் பொழுது நமக்கு எதிர்காலமே இஸ் கம்ப்ளீட்லி டூம்ட் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் போயிடுவோம். அப்போ எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ற அந்த தாட் நமக்கு போயிடும். அப்போ இது என்ன ஆகுனா ஸ்லோவாக ஆண்டவர் மேலே பிட்டர்னஸாக மாறும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா, நம்ம மைண்டை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த கவலைப்படாமல் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரை துதித்து பைபிள் வசனங்களை வாசித்து நமக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசங்களை ஊக்குவிச்சுட்டு, இந்த நேரத்தில் இத்தனை தடை வந்தாலும் இதற்கு மத்தியில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார், என் மூலமாக அநேகருக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். அந்த கான்ஃபிடென்ஸ்ல நம்ம போகும் பொழுது இன்றைய நிலைமையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவோம். அந்த ஜெயிக்கிறத டெஸ்டிமனி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வர வர எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பாட்டு ஜெயம் கொண்டு போயிட்டே இருப்பீங்க.